ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ரௌன் டேஸ்டி சமையல். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சுவையான இட்லி பொடி தாங்க. பலவிதமாக இட்லி பொடி செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. இந்த இட்லி பொடியை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அவ்வளவு நல்லாயிருக்கும், உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நம்ம சேனல்லையும் பலவிதமான இட்லி பொடியெலாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ப்ளேலிஸ்ட்லேயும் இருக்குது. விருப்பம் இருக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எப்பொழுதும் ஒரே இட்லி பொடியே செய்யாமல் ஒவ்வொரு முறையும் வித்தியாசமாக செஞ்சிங்கன்னா அதில் இருக்க சத்துக்களும் நமக்கு கிடைக்கும். புது புது டேஸ்ட்டில் சாப்பிடும்பொழுது பிள்ளைங்களும் இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவாங்க. அப்படி அந்த வகையில் ஒரு ரொம்ப ஈஸியான அதே சமயத்தில் ஒரு ஹெல்த்தியான பூண்டு இட்லி பொடி தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த அளவுகளையும் பக்குவத்தையும் கரெக்டாக அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப வாசனையான டேஸ்டியான இட்லி பொடி தயாராகிடும். இந்த இட்லி பொடி செய்யறதுக்கு அடிகனமான கடாய் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்க்கிறேன். இதுக்கு நான் வெள்ளை உளுந்தம்பருப்பு தான் சேர்க்குறேன். நீங்கள் கருப்பு உளுந்தம்பருப்பு இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். தீயை மிதமாக வச்சுக்கோங்க. 1 கப் அப்படின்னு நான் சொன்னது 200 கிராம் அளவுள்ள உளுந்தம்பருப்பு இருக்கும். நீங்கள் வீட்டில் இது போல் மெஷர்மெண்ட் கப்பில் தான் அளக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்கள் வீட்டில் எந்த கப் இருக்கோ அந்த கப்பை அளவுக்கு எடுத்துக்கோங்க. மற்ற பொருட்களையும் அதே கப்லேயே அளந்துடுங்க. கைவிடாமல் உளுந்தம்பருப்பை வறுக்கும் பொழுது இது போல் நல்லா செவந்து வரும். உளுந்தோட வாசனம் உங்கள் வீடு ஃபுல்லாக அப்படியே கமன்னு வரும். அந்த சமயத்தில் இந்த உளுந்து எடுத்து தனியாக ஆற வச்சுருங்க. அதே கடாயில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு நான் சேர்க்குறேன். கல்லுப்பு தான் சேர்க்கணும்னு இல்லை, நீங்கள் விருப்பப்பட்டால் தூளுப்பு கூட சேர்த்துக்கோங்க. தீயை நல்லா ஃபுல்லாக குறைச்சி வச்சுட்டு காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 20 காஞ்ச மிளகாய் சேர்த்துருப்பேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாவை கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் செய்கிற இந்த இட்லி பொடி நல்லா சுருன்னு காரம் உரைக்கிற மாதிரி சூப்பராக இருக்கும். இதை இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் சூடான சாதத்தில் நீங்கள் போட்டு சாப்பிடும்பொழுது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லெண்ணெயோ இல்லை உருக்குன நெய்யோ சேர்த்து சாப்பிட்டு பாருங்களேன், அந்த டேஸ்ட்டை அடிச்சுக்கவே முடியாது. மிளகாய் வறுக்கும் பொழுது உப்பு சேர்த்து வறுத்திங்கன்னா மிளகாவோட அந்த நெடித்தன்மை அவ்வளவா இருக்காது. எல்லாரும் மிளகாய் வறுக்கும் பொழுது இரும்ப ஆரம்பிச்சிடுவாங்க வீட்டில். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இது போல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் மிளகாய் லைட்டாக சூடேறினா போதும். இது போல் கலர் மாறக்கூடாது. மிளகாய் முறுமுறுப்பு தன்மைக்கு நமக்கு வரணும். ஏன்னா நம்ம அரைக்கும் பொழுது அது நல்லா பவுடர் ஆகணும், அவ்வளவுதான். இப்போ இந்த மிளகாய் எடுத்து தனியாக ஆற வச்சிடலாம். அதே கடாயில் எள்ளு சேர்த்துக்கலாம். எவ்வளவு உளுந்தம்பருப்பு எடுக்கிறீங்களோ அதில் 4ல் 1 பங்கு எள்ளு சேர்த்துக்கோங்க. எள்ளு நான் இன்னைக்கு வெள்ளை எள்ளு தான் சேர்க்குறேன். வெள்ளை எள்ளு தான் சேர்க்கணுன்றது கிடையாது. கருப்பு எள்ளு சேர்த்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதே போல் எள்ளு சேர்த்துட்டு இதே போல் கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுடுங்க. எள்ளு அப்படியே லைட்டாக அப்படியே படப்படன்னு பொரிஞ்சு வரும். எள்ளோட அந்த வாசனையும் வரும். அது வரைக்கும் வறுத்தா போதும், ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. நம்ம இட்லி பொடிக்கோ இல்லை வேறு எந்த பொடிக்குமே வறுக்கும் பொழுது அந்த வறுக்கிற பக்குவம் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் அது கருகிடுச்சுன்னா கூட டேஸ்ட்டை மாற்றி தந்துடும், ஒரு கசப்பு சுவை வந்துடும். அதனால் கரெக்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. இது நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இதையும் எடுத்து தனியாக நம்ம ஆற வச்சிடலாம். இப்போது அதே கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்க்குறேன். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு தீயை கொஞ்சம் மிதமாக வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடேறி வரட்டும். இதில் இது போல் 1-2 இடித்த பூண்டு பற்கள் சேர்க்குறேன். நீங்கள் உளுந்தம்பருப்பு எவ்வளவு எடுத்தீங்களோ அதில் 3/4 பங்கு அளவுக்கு பூண்டு உரித்து எடுத்துட்டு அந்த பூண்டை 1-2 தட்டி எடுத்து சேர்த்துக்கோங்க. பூண்டை இது போல் நம்ம வதக்கும் பொழுது தீயை ஃபுல்லாக குறைச்சி வைக்கக்கூடாது. ஒரு மிதமான தீயில் வச்சு வறுத்திங்கன்னா தான் பூண்டு நல்லா மொறுப்பாக கோல்டன் கலரில் நமக்கு வறுபட்டு வரும். தீயை அதிகமாக வச்சிட்டிங்கன்னா சீக்கிரம் கருகி போயிடும். உள்ள பூண்டு நல்லா பொரிஞ்சு வராது. இந்த பூண்டு நல்ல கோல்டன் கலரில் பொரிஞ்சு வர வரைக்கும் இதே போல் கைவிடாமல் கலந்து விடணும். நீங்கள் இதை விட தாராளமாக எண்ணெயில் விட்டு பொரிச்சாலுமே சரி. நான் இன்றைக்கி அளவாக தான் எண்ணெய் விட்டுருக்கேன். இது போல் ஒரு பதத்தில் பூண்டு நல்லா பொரிஞ்சு வரணும். தீயை குறைவாக வச்சிட்டிங்க, அதாவது லோ ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா நல்லா மொறுப்பாக பொரிஞ்சு வராது. அப்படியே சாஃப்டாக வதங்கி வந்த மாதிரி ஆகிடும். அதனால் தீயை கொஞ்சம் அதிகப்படுத்தி வச்சு நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இது போல் நல்லா பொரிஞ்ச பிறகு இந்த சூடான கடாயிலேயே கொஞ்சம் நேரம் கூட நீங்கள் இந்த பூண்டை அப்படியே வச்சிங்கனாலும் மொறுப்பு தன்மை நல்லா அதிகமாகிடும். ஆனால் இது கரெக்டான பதத்தில் பொரிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால நான் இதை இந்த பிளேட்டில் எடுத்துட்டேன். இது போல் நம்ம தட்டும் பொழுது நல்லா அந்த கலகலகலன்னு அந்த சவுண்டு வந்து கேட்கணும்.
அதாவது முறுக்குலாம் நம்ம உடைக்கும் போது ஒரு சவுண்ட் வரும் இல்லைங்களா, அது போல் ஒரு சவுண்டில் பூண்டு இருக்கணும். அந்த பதம் வரைக்கும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போது அதே கடாயில் நல்ல 3 கைப்பிடி அளவு உருவின கருவேப்பிலை இலைகளை சேர்த்து வறுக்க போகிறோம். கருவேப்பிலை இலைகளில் துளி கூட ஈரமே இருக்கக்கூடாது. கருவேப்பிலையை உருவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு துணியில் வச்சு நல்லா தொடச்சிட்டு அதை அப்படியே ஃபேன் காற்றுல விட்டுடுங்க. நல்லா காற்றாரட்டும். அதில் இருக்க ஈரமெல்லாம் போன பிறகு இது போல் நம்ம எடுத்து வறுத்துக்கலாம். கருவேப்பிலை இலைகளும் கலந்து விட்டிங்கன்னா தான் நல்லா வறுப்பட்டு வரும். இந்த இலைகள் நல்லா பொரிஞ்சு கையில் வச்சு நம்ம நுறுக்கும் பொழுது இலைகள் அப்படியே பொடி பொடியாக நமக்கு நொறுங்கணும். அதாவது ரொம்ப சாஃப்டாக வதங்கக்கூடாது, இலைகள் நல்லா பொரியணும். அது போல் நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எந்த அளவு இலைகள் நல்லா முறுமுறுப்பாக வந்திருக்கு அப்படின்ட்டு. இந்த ஒரிஜினல் சவுண்டு என்னால் காமிக்க முடியாது, ஏன்னா பக்கத்துலலாம் நிறைய சவுண்டு இருக்கும். அப்படிங்கிறதுனால என்னால் ஒரிஜினல் சவுண்டை உங்களுக்கு அப்படியே காமிக்க முடியல. பூண்டுக்கு காமிச்சிருந்தேன். கருவேப்பிலையை பொரிக்கிறதுக்குள்ளே சவுண்ட் அதிகமாகிடுச்சு, அதனால தான். இப்போ கருவேப்பிலை நல்லா வறுப்பட்டுடுச்சு. இதை எடுத்து தனியாக வச்சுருங்க. ஒரு மிக்சி ஜாரில் ஏற்கனவே நம்ம வறுத்த மிளகாயும் உப்பும் சேர்த்துட்டு அதனோட தூள் பெருங்காயம் சேர்க்குறேன். இதை சேர்த்து இது போல் பொடியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப பவுடர் ஆக வேணாம். அதற்கு அடுத்தது இதில் நம்ம கருவேப்பிலை சேர்க்க போகிறோம். எந்த ஆர்டரில் நான் பொருட்களை சேர்த்து அரைக்கிறேனோ அதே ஆர்டரில் சேர்த்து அரைச்சிங்கன்னா தான் அந்த பொடியோட பக்குவம் ரொம்ப நல்லா கிடைக்கும். இப்போ கருவேப்பிலையை சேர்த்து இது போல் நம்ம பொடிச்சாச்சு. அதற்கு அடுத்தது வறுத்து வச்சுருக்க உளுந்தம்பருப்பு, எள்ளு அதையும் சேர்த்து பொடிச்சிக்கலாம். இப்போ பார்த்தா தெரியுது பாருங்கள், நல்லா இந்த பவுடர் நல்லா திரியாக இருக்குது. இது போல் ஒரு பக்குவத்தில் பொடிச்சு எடுத்துக்கலாம். நம்ம லாஸ்ட்டு நம்ம சேர்க்க போகிறது பொரிச்சு வச்ச பூண்டு. அந்த பூண்டையும் இதில் சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நம்ம சேர்த்து அரைக்கிறதுக்கு முன்னாடி எல்லா பொருட்களுமே நல்லா ஆறி இருக்கணும். ஆறின பிறகு தான் சேர்த்து பொடிக்கணும். அப்படி பொடிச்சாதான் இது போல் பொடி நல்லா சூப்பராக கிடைக்கும். நல்ல கம வாசனையில் ஒரு சுவையான பூண்டு பொடி ரெடி ஆயிடுச்சு. இந்த பூண்டு பொடியை சூடான சாதத்தில் போட்டு நல்லெண்ணெய் இல்லை நெய் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இட்லி தோசைக்கும் ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இது இருக்கும். இந்த இட்லி பொடியில் நான் தூள் பெருங்காயம் சேர்த்தேன். இந்த தூள் பெருங்காயம் இன்ஸ்டண்ட்டாக அப்படியே நம்ம பவுடராக கடையில் வாங்குவோம் இல்லைங்களா, அந்த பெருங்காயம் கிடையாது. நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கிற பால் பெருங்காயம். அது கட்டியாக கிடைக்கும். அதை வாங்கி நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பெருங்காயம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். விருப்பம் இருக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் கட்டி பெருங்காயம் தான் பயன்படுத்த போகிறீங்க அப்படின்னா எண்ணெயில் நம்ம பூண்டெல்லாம் பொரிச்சோம் இல்லைங்களா, அதே எண்ணெயில் கட்டி பெருங்காயம் சின்ன கட்டி எடுத்து சேர்த்துட்டு அது நல்லா பொரிஞ்ச பிறகு அதை எடுத்து நல்லா ஆற வச்சுட்டு மிளகாய் சேர்த்தோம் இல்லைங்களா, மிளகாய் சேர்க்குற அதே சமயத்தில் அந்த பெருங்காய கட்டியும் சேர்த்து பவுடரான பிறகு மற்ற பொருட்கள் எல்லாம் சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். இந்த பூண்டு பொடியை நீங்களும் உங்கள் வீட்டில் அவசியம் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு பூண்டு பொடி தான் இது. இது போல் விதவிதமான சுவையான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னு நீங்கள் விருப்பப்பட்டால் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.